ஹலோ மக்களே, ஃபெப் 27ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரொமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் கேபி முதல்ல ஒரு வீட்டில் போய் கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போயிருக்காரு. அதே வீட்டுக்கு வந்து சாரதாவும் எதிர்ச்சியாக வராங்க. உடனே இவங்க ஒரு பத்திரிக்கை வச்சுக்கிறத பார்த்து சாரதா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த வீட்டுக்காரங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. இன்னும் 2 வேறு பத்திரிக்கையாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கேபி வந்து இதுதான் ட்ரெண்டு, இப்போ 2 வகையாக அடிச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. சாரதா வந்து கேபியோட பத்திரிக்கையை வாங்கி பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதில் வந்து சாரதா பேர் போட்டிருக்கு, அதுக்கு கீழே கேபி பேரும் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. கிளம்பிடுறாங்க அந்த வீட்டில் இருந்து சாரதா. பின்னாடியே கேபியும் கிளம்பிடுறாரு. வாசலில் போய் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட நீங்கள் ககன் பூமி கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லை நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கேபி கிட்ட சாரதா கேட்குறாங்க. உடனே ஏன் என்னாச்சு அப்படின்னா, உங்கள் பேரை எதுக்கு போட்டிங்க, இது மட்டும் ககனுக்கு தெரிஞ்சதுன்னா இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே ககன் பூமி வந்து இங்கே அவங்க ரூமில் ரொம்ப ரொமான்டிக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பூமி வந்து அவங்களோட சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே இல்லை. அவங்க டான்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஒரு வழியாக ககன் வந்து அதுக்கு எப்படியோ பிளான் பண்ணி சரச்சந்திரா ஒத்துக்க வச்சுட்டாரு. அந்த சந்தோஷத்துலேருந்து அவங்க இன்னும் வெளியே வரவே இல்லை. பூமி அவங்க கிட்ட ககன் கிட்ட நன்றி சொல்லிகிட்டே இருக்காங்க, முத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. உடனே அவங்களும் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க இப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் இப்படி ரொமான்டிக்காக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நக்ஷத்ரா வந்து வாசல்லேருந்து பார்க்குறாங்க. உங்களை கீழே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ககனை சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அவங்களும் அந்த லிப்ஸ்டிக் மார்க்கெல்லாம் வந்து ககன் ஃபேஸ் லெஃப்டில் இருக்குது. உடனே அதை பார்த்துட்டு நக்ஷத்ரா வந்து கொஞ்சம் காண்டாயிடுறாங்க. உடனே அதுக்கடுத்து ககன் வந்து சொல்கிறாங்க, நான் ஒன்லி ரிசர்வ்டு ஃபார் பூமி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நக்ஷத்ராவுக்கு வந்து நான் ஒன்றும் எங்களை காதலிக்கன்னு சொல்லுறதுக்கு நான் அவங்கள கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக தொடச்சி விடுறாங்க. உடனே அவங்க ககன் வந்து நக்ஷத்ரா கிட்ட சாரி கூட கேட்குறாங்க. காதலோட தோல்வி இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், சாரி நக்ஷத்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நக்ஷத்ரா மனசுல நினைக்கிறாங்க இந்த கல்யாணம் தான் நடக்கவே போகிறது இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து கீழே செரி வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க. பிந்து வந்து வராங்க. உனக்கு காஃபி வேணும் அப்படின்றாங்க. உனக்கு வேணா நீ போய் போட்டு கொடுடா, நான் ஏன்டா போட்டு கொடுக்கணுங்கிற மாதிரி பிந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நக்ஷத்ரா அந்த சைடில் வராங்க. உடனே எனக்கு இப்போ பாரு நக்ஷத்ரா எனக்கு போட்டு தருவா காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் நக்ஷத்ரா உன்னை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டா, அவன் உனக்கு வந்து போட்டு தராளா காஃபி அப்படிங்கிற மாதிரி பிந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நடக்கும் பாரு, வேணா பெட்டு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்குறாங்க. சரிடா பெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி எந்திரிச்சு போகிறாங்க. ஹால்லேருந்து எந்திரிச்சு போய் நக்ஷத்ரா கிட்ட போய் பேசுகிறாங்க. நீ எனக்கு போய் நக்ஷு டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. யாரா உனக்கு டார்லிங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்குள்ள கொஞ்சம் சண்டையாக வந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து இது நான் ஏன்டா உனக்கு இதெல்லாம் பண்ணணும், நீ என்னை காதலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நக்ஷத்ரா சொல்கிறாங்க. சரி நான் எங்கள் அம்மா கிட்ட போய் உன்னை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீ அம்மா கிட்ட போய் சொல்லுவேன், நான் மாமா கிட்ட போய் சொல்லுவேன், என்னடா சொல்லுவேன் அப்படின்னு நக்ஷத்ரா கேட்குறாங்க. அவங்க ரூமில் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருப்பாங்க, இந்த கல்யாணம் நடக்க போகிறது இல்லை, அந்த ககன் வந்து எனக்கு மட்டும்தான், என்னோட மாமா எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக பேசியிருப்பாங்க. ஆனால் இதை அப்படியே போய் மாமா கிட்ட போட்டு காட்டினா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மிரட்டிடுறாங்க. அவங்களும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. காஃபி நான் உனக்கு போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்ப இவங்க போய் சரி வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. இப்போ வருப்பார் அப்படின்னா அதே மாதிரி நட்சத்திரம் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றா. பிந்து வந்து பார்த்து ஷாக் ஆயிடுறா. உடனே அவன் சரி குடிச்சு பார்த்துட்டு இதில் சுகரே இல்லை, நீ எவ்வளோ போட்ட அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நட்சத்திரத்திനും அதை குடிச்சு பார்க்குறாங்க சரி கொடுத்த காஃபியை. உடனே இவங்க பிந்து வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறாங்க. அப்புறம் கோயிலில் வந்து சாரதா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. அதே கோயிலுக்கு வந்து பூமியும் வந்திருக்காங்க. பார்த்து அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. அத்தைன்னு சொல்கிறாங்க. உடனே இன்னும் ஒரு வாட்டி சொல்லுன்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்க சரச்சந்திரா வந்து அவங்களும் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காண்டி சரச்சந்திராவும் அபூர்வாவும் அவங்க ஒரு வழியில் போய் கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்க ஒரு வீட்டுக்கு கொடுத்துருக்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, சாரதாவும் கேபியும் வந்து ஒன்றா இன்விடேஷன் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ எடுத்துக்காட்டி உங்கள் 2 ஃபேமிலியும் ஒன்றாகிருச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டு சரச்சந்திராவுக்கு ரொம்பவே கோவம் வருது. நாங்கள் எங்கள் ஃபேமிலி எப்படி ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே அப்புறம் வந்து அதை மேட்சப் பண்ணுறதுக்காண்டி இல்லை எங்கள் பூமி வந்து காதலிச்சா அதனால இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டோம், மற்றபடி எங்கள் குடும்பமும் அவங்க குடும்பமும் ஒன்றெல்லாம் சேராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க அந்த இன்விடேஷன் கொடுக்க வீட்டுக்கு வந்தவங்க அவங்களும் சரி எங்களுக்கு தெரியாது, சாரி மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எத்தனை பேர்த்துக்கு நக்ஷத்ராவோட செரியோட பேர் பிடிச்சிருக்கு, அப்படி பிடிச்சிருந்தா க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட்ஸில் போடுங்க.
சாரதாவும் பூமியும் இருக்கிற அதே கோயிலுக்கு சாதனாவும் வராங்க. சாதனா வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்புறம் பின்னாடி இருந்த ஒரு ஃபேமிலி வராங்க. ஒரு குட்டி குழந்தையும் இருக்கு. அவங்க வந்து நீங்க தானே ஷோபா சந்திரியோட சிஷ்யை அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. உடனே நான் உங்ககிட்ட தான் என் பொண்ணு சேரணும்னு ஆசைப்பட்டா, நாட்டியம் படிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாம்பூலம் நிறையா ஃப்ரூட்ஸு, ஒரு 500 ரூபா, அப்புறம் பூ இதெல்லாம் வாங்கிட்டு தாம்பூலத்தை அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட கொடுத்து நீ போய் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணும் ஆசீர்வாதம் வாங்க வரும்போது சாதனா வந்து என்னை பார்த்தா உனக்கு என்ன எப்படி தெரியுது, நான் ஒன்றும் இந்த மாதிரி சீப்பாக சொல்லித்தர கிடையாது, என்னோட ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா, என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. 500 ரூபாயெலாம் எனக்கு சில்லறை காசெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்கிட்ட படிக்கணும்னா லட்சத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பூமி பின்னாடி இருந்து வராங்க. வந்துட்டு நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. உடனே சாதனா பூமி கிட்ட சண்டை போடுறாங்க. நீ உனக்கு வேற வேலையே இல்லையா, எங்கே போனாலும் என் பின்னாடி வர்றதான் உன் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கும் சண்டை போடுறாங்க. உடனே நாட்டியங்கிறது ஒரு கலை, அதை நீ வியாபாரமாக மாற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சண்டை போடுறாங்க. உடனே அவங்க அந்த டின்னர் டேட்டில் நடந்ததை பற்றி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொல்கிறாங்க, இவங்க எங்கள் அம்மா சிஷியே கிடையாது, இவங்க காசு படிக்கிறாங்க, எங்கள் அம்மா சிஷியை பேரை யூஸ் பண்ணி இவங்களுக்கு நாட்டியமே தெரியாது, என்கிட்ட அன்றைக்கி டின்னர் டேட்டில் இவங்க தோற்று போயிட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இவங்க போட்டி வச்சு அவங்க தோற்று போயிட்டாங்க, நான் நாட்டியப்பள்ளி தொடங்குறேன், அதில் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் அப்பா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கிட்ட சாதனா கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இங்கே வம்சி வீட்டில் வந்து இந்து நகையெல்லாம் காட்டி இந்து வந்து வம்சி வீட்டில் வந்து பூமி வந்து தனக்கு கொடுத்த நகையெல்லாம் காட்டுறாங்க. உடனே அவங்க வந்து சோபா சந்திரா, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, சோபா சந்திரா அத்தையோட குணமும் இப்படிதான், அவங்க தனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்குறதுல தான் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அதே மாதிரி தான் பூமியும் பண்ணியிருக்கா. இன்னைக்கு நான் சோபா சந்திரா அத்தையை கண்ணில் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் பூமி ரூபத்தில் நான் அவங்கள பார்த்தேன், பூமியில் அந்த குணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வம்சி சொல்கிறாங்க, இது இந்த நகையெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போலயே, இதே உனக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு ரொம்ப வியப்பாக கேட்குறாங்க. அதுக்கடுத்து வம்சி சொல்கிறாங்க, பூமிக்கு வந்து இவங்க கரெக்டான பேரா இல்லை அவங்களுக்காக இவங்க பிறந்தாங்களான்னே சொல்ல முடியாது, 2 பேருமே குணத்தில் ரொம்ப சிறந்தவங்க, இதில் யாருக்கு யார் கிடைச்சதுக்கு சந்தோஷப்படணுன்னே சொல்ல முடியாது, 2மே மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கேபியோட என்ட்ரி வந்து இந்து வீட்டில் வராங்க. வந்து இன்விடேஷன் கொடுக்குறதுக்காக வராங்க. இன்னும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபி வந்து இந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கேபி வந்து அவங்க வீட்டில் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்து என்ன நீங்கள் ககன் பூமி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே உள்ளே வராங்க. வந்துட்டு நான் பத்திரிக்கை கொடுக்க தான் வந்திருக்கேன் அங்கே அந்த மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்துன்னு நினைக்கிறாங்க இது அபூர்வ சார்பாக கொடுக்க வந்திருக்காங்க போல் பூமிக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்களும் பத்திரிக்கையை வந்து அவங்க மாமனார் கையில் கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னா அதை வந்து இல்லை கேபி சொல்கிறாங்க, இல்லை நான் ககன் சார்பாக தான் கொடுக்க வந்திருக்கேன், இது நான் என்னோடய சர்க்கிளில் நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன், லிமிட்டடாக அடித்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அப்படின்னு சொல்லிட்டு இந்து பதற்றத்தோடு வாங்கி பார்ப்பாங்க. அதில் அப்பாவோட பேரை வந்து கிருஷ்ண பிரசாத்னு போட்டிருக்கும். உடனே இந்து சொல்லுவாங்க, இது மட்டும் ககனா அண்ணாக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்பா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அவங்க இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்து வருத்தப்பட்டா ககனால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த 2 கோடி ரூபாய் கொடுத்ததை வந்து அவங்க சொல்லிடுவாங்க கிருஷ்ண பிரசாத் கிட்ட. அவங்க டேரெக்டாக சொல்லணும் இல்லை, ஆனால் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கிருஷ்ண பிரசாத் நோண்டி கேட்டோன்னா அவங்க உண்மையை சொல்லிடுவாங்க, இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ககன், நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க கிருஷ்ண பிரசாத்னு சொல்லிடுவாங்க. உடனே அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாயிருவார். அப்போது என் பையன் வந்து இந்த குடும்பத்தையும் அவர் குடும்பமாக தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் உங்கள் மேலே நிறைய அன்பு வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு இவர் வெங்கடேஷ் வந்து சொல்லிடுவார். இதை கேட்டு அவன் வந்து ககனை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து வேகமாக கிளம்புவாங்க. இங்கே அபூர்வமும் சரச்சந்திராவும் வந்து சாரதாவை மிரட்டுவாங்க. உன்னை நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொன்னால் நீ அவங்க கிருஷ்ண பிரசாத்தோடு சேர்ந்து நீ பத்திரிக்கை கொடுத்துட்ருக்க எல்லாத்துக்கும், நீ என்ன கடைசியில் எப்படி இந்த கல்யாணம் நடந்துரும்னு நினைக்கிறியா, நீ டிவோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் நடக்காதுன்னு அவளுக்கு சாரதாவுக்கு வார்னிங் கொடுக்கறதுக்காக திரும்ப அவங்கள மீட் பண்ணி மிரட்டிட்டு போவாங்க அவங்க 2 பேரும். சாரதா இவ்வளோ புரிய வைக்க முயற்சிப்பாங்க, ஆனால் கடைசி வரை அபூர்வம் கேட்கவும் மாட்டாங்க, திட்டிட்டு போயிடுவாங்க. இங்கே பூமி வீட்டுக்கு வந்து ககன் திரும்ப வருவான். உடனே மீரா வந்து உன்னை தான் அண்ணா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்படிமா. இல்லை நான் வந்து கல்யாண சாரி தான் கொடுக்க வந்திருக்கேன், நீ எதாவது காரணம் சொல்லிட்டு வந்துகிட்டே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பூமிக்காக கல்யாண சாரி எடுத்துகிட்டு வந்திருப்பான் ககன். அதை வந்து பூமியை பார்த்துட்டு கொடுத்துட்டு போவான். உடனே அவன் வந்து திரும்ப அவங்க 2 பேரும் ரொமான்ஸாக நல்லா அப்படி கொடுத்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. உடனே அவன் வந்து முத்தம் கொடுப்பான். உடனே இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி நீ முத்தம் கொடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உனக்காக வந்து ஒட்டுமொத்த கடையுமே வாங்கிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இது அதுக்கானது இல்லை, அவள் வந்து
ககன் தான் இந்த இன்விடேஷன் அடிச்சிருக்கான் அப்படின்னு நினச்சிருவா. அதுக்கடுத்து உண்மையை சொல்லிடுவா, இன்விடேஷன் அடிச்சதுக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுவா. ககன் அதை பார்த்து டென்ஷன் ஆயிடுவா. இது நான் அடிக்கலை, இது நானே பிரிண்ட் பண்ணலை, இது கிருஷ்ண பிரசாத் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ககன் ரொம்ப கோவமாக அங்கே பூமி வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுவான். அதுக்கடுத்து ககன் வந்து திரும்ப திரும்ப கிருஷ்ண பிரசாத்துக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நாட் ரீச்சபிள்னே வந்துட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்ப்பாங்க. ககன் வந்து ரைட் சைடு நோக்கி போயிட்டு இருந்தா, கிருஷ்ண பிரசாத் கார் வந்து அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து வந்துட்டு இருக்கோம். கிருஷ்ண பிரசாத்தை பார்த்துருவாரு ககனு. உடனே அவர் திரும்ப யூட்டர்ன் எடுத்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. கிருஷ்ண பிரசாத் கடைசியாக எங்கே வந்திருப்பாங்கன்னா சாரதா வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. சாரதா வீட்டில் வந்து நின்றுட்டு உள்ளே வந்து ககன் கூப்பிட்டு சாரதா வந்து கோவப்படுவாங்க. உள்ளே பூர்ணி இருக்கா, இவங்க பாட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. உடனே பூர்ணி இருந்துட்டு இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க, நீங்கள் யார் முதல்ல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு ககனுக்கு என் மேலே பாசம் இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் ககன் வரவே மாட்டான். தயவுசெய்து வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு பூர்ணி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கடுத்து நான் ககனை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு ககன் கூப்பிட்டுட்டு இருப்பாரு. ஆனால் ககனும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு அவங்க வீட்டு வாசல்லே வந்து நின்றுவார். உள்ள வீட்டுக்குள்ளேயும் வந்துடுவார். வந்துட்டு உடனே கிருஷ்ண பிரசாத் வந்து இத்தனை வருஷம் என்னென்ன பாசம் இருந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பிரசாத் வந்து ககனை பற்றி சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் பேசிட்டு யார் ஓனோன்னு வழக்கம் போல் கிருஷ்ண பிரசாத் கிளின்னு கிழிச்சிருவாங்க. சாரதா வந்து அந்த இடத்துல இருந்துட்டு ககன் முன்னாடியே வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க. அதுக்கடுத்து என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கணுன்னா மறக்காமல் சீரியல் குட்டி ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஹைப்பையும் கொடுங்க. நீங்கள் லைக் பண்ண உடனே கீழே ஹைப்புன்னு வரும், அதையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களே, நாளை சந்திப்போம்.